Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 7 Exercise 7.3. Explain why Rolle's theorem is not applicable to the following function in respective intervals. So நம்ம Rolle's theorem ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு applicable இல்லை அப்படின்ட்டு சொல்லணும் and intervals கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேஜ் நம்ம 15ல பார்த்தீங்கன்னா தியரம் 7.2 இருக்கும். தியரம் 7.2 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் f of x வந்து கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கணும். க்ளோஸ்ட் இன்டர்வல்ல கண்டினியூஸா இருக்குன்னா அடுத்து டிஃபரன்ஷியேட்டபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் a, bன்னு இருக்கும். அதுலயும் f of a f of b ஈக்குவலா வரணும். வந்துச்சுன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் c கிடைக்கும். அது ஓப்பன் இன்டர்வல் a, bல தான் இருக்கும். எப்படி கண்டுபிடிப்போம்னா f dash of c இதை வந்து ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 பண்ணிட்டு எடுப்போம். இதுதான் ரோல்ஸ் தியரம். ஸோ இது எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ரோல்ஸ் தியரம் வந்து அப்ளிகபிள் ஆகும். இல்லைன்னா அப்ளிகபிள் ஆகாது. ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வலான்னு பார்க்கணும். அப்புறம் டிஃபரன்ஷியேட்டபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வலாக பார்க்கணும். அப்புறம் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்தால் ஒரு பாயிண்ட் எனக்கு கிடைக்கும். ஏபியோட லிமிட்குள்ளே தான் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிப்போம்னா ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ கண்டினியூஸ் அப்படின்னு வருது இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் நமக்கு வந்து டிவைடட் பைல 0 வரக்கூடாது, அன்டிஃபைன்ட் அந்த மாதிரி வரக்கூடாது. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, f of x is equal to modulus of 1 by x where x is an element of -1 to 1 closed interval. இப்போ இதுலேருந்து நான் ஒரு வேல்யூ எடுக்கணும். -1ல இருந்து 1குள்ள நான் 0 எடுக்கிறேன். 0.1 அப்படி கூட எடுக்கலாம். பட் நம்ம 0 இப்போ எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of x is equal to 1 by 0ன்னு கிடைக்கும். 1 by 0 is அன்டிஃபைன்டு எடுத்துக்கலாமா? 1 by 0 அன்டிஃபைன்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கண்டினியூஸ் கிடையாது. ஒரு கண்டிஷன் நாட் கண்டினியூஸ்னாலே அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட்டா இல்லையான்னு பார்க்கவே வேண்டாம். சரிங்களா? டிஃப்ரென்ஷியேட்டபிளான்னு பார்க்கவே வேண்டாம். நம்ம ஒன்று ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நாட் கண்டினியூஸ். அப்போ நம்ம வந்து ரோல்ஸ் தியரம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு எழுதணும். ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள். கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே எழுதினா போதும். Since f of x is equal to modulus of 1 by x not continuous at x is equal to 0 and இது எந்த லிமிட்ல வருது? -1, லிமிட்குள்ள தான் 0 இருக்கு. நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு இது நாட் கண்டினியூஸா வருது. அதனால ரோல்ஸ் தியரம் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு எழுதுறோம். ரோல்ஸ் தியரமோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நாட் பாசிபிள்னா and not differentiable also. அது எழுதலாம், not differentiable in open interval. ஃபர்ஸ்ட் இது க்ளோஸ் இன்டர்வல், அடுத்தது ஓப்பன் இன்டர்வல். அவ்வளோதான் சப். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணும் டிவைடட் பைல 0 வருதா. ஏதாவது ஒரு வேல்யூ கிடைச்சா அது கண்டினியூஸ், வேல்யூ கிடைக்காது அப்படின்னா நாட் கண்டினியூஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கண்டிஷன் f of x is equal to tan x where x is an element of 0, pi. இப்போ f of x வந்து tan x கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல given எழுதிடலாம். f of x is equal to tan x where x is an element of 0, pi. இப்போ இந்த f of xல x இருக்கிறதுல நான் ஏதாவது ஒரு வேல்யூ இந்த லிமிட்குள்ளேருந்து எடுக்கலாம். நான் என்ன எடுக்கிறேன்னா f of x is equal to tan pi by 2 எடுக்கிறேன். ஏன்னா pi by 2 வந்து எலிமெண்ட் ஆஃப் 0, pi. pi by 2னா என்னது? பைனா 180 by 2 90 டிகிரி. அப்போ tan 90 டிகிரியோட வேல்யூ என்னன்னா அன்டிஃபைன்டு இல்லையா? tan 90யோட வேல்யூ என்னது? அன்டிஃபைன்டு. அப்போ f of x ஓட வேல்யூ என்னவா மாறிடும்? அன்டிஃபைன்டு மாறிடும். இட் இஸ் நாட் கண்டினியூஸ். இது கண்டினியூஸ் ஆகாது. அப்போ ரோல்ஸ் தியரம் அப்ளை ஆகாது. ரெண்டுமே எழுதிக்கலாமா? Therefore it is not continuous at x equal to pi by 2. Result என்ன எழுதணும்? Therefore Rolle's theorem is not applicable. ஒரு இது ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அடுத்தது நம்ம போய் செக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதுவே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதோட விட்டுறலாம். சரிங்களா? தேர்ட் சப்டிவிஷன்
f of x is equal to x minus 2 log x, where x is an element of 2, 7. இப்போ function பாருங்க f of x is equal to x minus 2 log x. இங்க denominatorல x அந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ இது வந்து நம்ம substitute பண்ணி பார்க்கலாம் இப்போ. சொல்யூஷன்ல f of x is equal to x minus 2 log x, where x belongs to the closed interval 2, 7. இப்போ இதுல இருந்து எந்த வேல்யூ நான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் 3ன்னு எடுத்தாலும் 4ன்னு எடுத்தாலும் அப் டு 7 வரைக்கும் 7க்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த வேல்யூ எடுத்தாலும் எனக்கு இதுக்கு ஒரு வேல்யூவா ஆன்சர் கிடைக்கும். நமக்கு வந்து அன்டிஃபைன்டு 1/0ன்னு வராது. ஏன்னா டினாமினேட்டரில் 0 வர ஆப்ஷனே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால இந்த f of x நான் என்னன்னு சொல்வேன்னா கண்டினியூஸ். இப்போ இது கண்டினியூஸ் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல்ல. ஃபர்ஸ்ட் இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா செகண்ட் என்ன சொன்னேன், இட் இஸ் ஆல்சோ டிஃப்ரென்ஷியபிள். x is differentiable in, இது கொஞ்சம் அடிச்சு எழுதிட்டேன், சாரி, ஓப்பன் இன்டர்வல் 2, 7. இப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன்னா f of 2 ஓட வேல்யூ f of 7 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது a இது b எடுத்துக்கணும். f of 2 ஓட வேல்யூ என்ன, 2 minus 2 log x இருக்கிற இடத்துல 2. அடுத்து f of 7 வந்து x இடத்துல 7 minus 2 log 7. இதை சால்வ் பண்ணா இது ரெண்டு ஈக்குவலா கண்டிப்பா வராது. கரெக்ட்டுங்களா? therefore f of 2 is not equal to f of 7. அதனால Rolle's theorem is not applicable னு எழுதிட்டா போதும். கிளியரா? ஃபர்ஸ்ட் கண்டினியூஸா பார்க்குறோம், எஸ். அப்புறம் டிஃபரன்ஷியபிளா பார்க்குறோம். அதுக்கு என்ன பண்றோம், f of a f of b சப்ஸ்டிட்யூட் பண்றோம். வர ஆன்சர் ஈக்குவலா வரணும், வந்தாதான் ரோல்ஸ் தியரம் அப்ளிகபிள். இங்க வர ஆன்சர் ஈக்குவலா இல்லைன்னா ரோல்ஸ் தியரம் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு எழுதுறோம். கிளியரா? சம் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். யூஸ் a Rolle's theorem, determine the values of x at which the tangent is parallel to x-axis for the following function. இப்போ Rolle's theorem யூஸ் பண்ணி values of x என்னன்னு கண்டுபிடிக்கணும். at which tangent is parallel to x-axis கொடுத்திருக்காங்க. first question பாருங்க, f of x is equal to x square minus x, where x belongs to closed interval of 0, 1. இப்போ x ஓட வேல்யூ 0, 1 குள்ள தான் இருக்கு. இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு இது கண்டினியூஸா இல்லையா பார்க்கணும், டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு பார்க்கணும். டிஃபரன்ஷியபிள்னா f of 0வும் f of 1ம் ஈக்குவலான்னு பார்க்கணும். அப்பதான் ரோல்ஸ் தியரமே எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆன பிறகுதான் c ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். இது இந்த வீடியோவோட இன்ட்ரடக்ஷன்லயே நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ சொல்யூஷன்ல f of x என்ன கொடுத்திருக்காங்க, x square minus x, where x belongs to 0, 1. கரெக்டா? இப்போ இதுல எந்த வேல்யூ நம்ம எடுத்தாலும் 0, 1ல இருந்து 0.1, 0.2 எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இதுக்கு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், ஒரு நம்பர் கிடைக்கும். அன்டிஃபைன்ட் ஆகாது. So it is continuous. First condition satisfied. f of x is continuous in 0, 1. Second condition என்ன இருந்தது, f of x is differentiable. In open interval 0, 1. ஸோ இது பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் f of 0 கண்டுபிடிக்கணும், அப்புறம் f of 1. f of 0 பாருங்க, 0 square minus 0 which is equal to 0. அப்புறம் f of 1, x இருக்கிற இடத்துல 1, திருப்பி நான் எழுத வேண்டாம், டைரக்டாவே நம்ம அப்ளை பண்ணலாம். 1 square minus 1, 1 square value 1, 1 minus 1 0, ரெண்டுமே 0. அப்படின்னா என்ன அர்த்தம், f of 0வும் f of 1ம் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ 3 விஷயமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ், அடுத்து டிஃபரன்ஷியேட்டபிள், அதுலயும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேல்யூ ஈக்குவலா வரும். இதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். therefore Rolle's theorem exist. Rolle's theorem exist ஆகுதா? அடுத்தது பாருங்க, by Rolle's theorem there exist c which is belong to 0, 1. c into ஒரு பாயிண்ட் இந்த இன்டர்வல்குள்ள இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா
எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து ஜீரோன்னு எடுத்துக்கணும். நம்ம இங்க வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் தானே இருக்கு, நம்ம வந்து அந்த எக்ஸை வந்து சின்னு கன்சிடர் பண்ணுவோம் இங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எஃப் ஆஃப் சின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் வர இடத்துலலாம் சி எழுதிக்க போறோம். சரிங்களா, எக்ஸ் வர இடத்துல சி. இப்போ இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, ஈஸியான டிஃபரன்ஷியேட் தான் பாருங்க. சி ஸ்கொயர் பவர்ல 2 இருந்ததுன்னா எப்படி மாறணும், 2 இன்டூ சி, அப்புறம் 2 மைனஸ் 1 1 மைனஸ் சியை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 which is equal to 0. இப்போ பாயிண்ட் சி கண்டுபிடிக்கலாம். 2c is equal to minus 1 அன்செட் பண்ணா plus 1, c is equal to 1 by 2. c யோட வேல்யூ என்னது, 1 by 2. 1 by 2 வந்து கண்டிப்பா 0,1 குள்ள தான் வரும். 0க்கு அப்புறம் half, அப்புறம் 1. ஸோ c யோட வேல்யூ 1 by 2, அவ்வளோதான். ஸோ சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, நமக்கு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, லிமிட் கொடுத்துருப்பாங்க, கண்டினியூஸாக முதல்ல பாருங்க, அப்புறம் டிஃப்ரென்ஷியபிள்னு எழுதிட்டு எஃப் ஆஃப் 0 1ம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சால்வ் பண்ணும்போது ஈக்குவலாக வரணும். வந்துருச்சுன்னா c belongs to 0,1, f dash of c வந்து 0, 2c minus 1 equal to 0, minus 1 அன்செட் கொண்டு வரோம், 2 டிவைடட் பண்ணுறோம், c யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடுறோம். இதே மாதிரி அடுத்த சம் பண்ணலாமா. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, f of x is equal to x square minus 2x divided by x plus 2 where x is an element of minus 1, 6 closed interval கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது கண்டினியூஸா இல்லையா பார்க்கணும், அப்புறம் டிஃபரன்ஷியேட்டபிளா, அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். சொல்யூஷன்ல கொஸ்டின் அதில் f of x is equal to x square minus 2x divided by x plus 2 where x is an element of minus 1, 6. இப்போ இங்க டினாமினேட்டர்ல வேல்யூ எக்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸ் வந்து -2 வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் -2 வந்தா இது 0 ஆயிடும். கரெக்டா, எக்ஸ் வந்து -2 இருந்தா 0 ஆகும். வேற எந்த வேல்யூ வந்தாலும் இது 0 ஆகாது. இது எப்படி கண்டுபிடிப்போம், முன்னாடி x plus 2 0 ஆகுனா ஈக்குவல் டு 0, x equal to -2. ஸோ x equal to -2 வரலன்னா இது அன்டிஃபைன்ட் ஆகாது. ஆனா நம்ம லிமிட் பாருங்க, -1ல இருந்தா ஸ்டார்டிங்கே, -2 கண்டிப்பா வராது. அப்ப இந்த வேல்யூக்குள்ள, இந்த லிமிட்குள்ள எந்த வேல்யூ நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது வந்து அன்டிஃபைன்ட் ஆகாது. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், f of x is continuous. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. f of x is continuous in -1, 6. செகண்ட் சப்டிவிஷன், f of x continuousனாலே அடுத்து என்ன பண்ணும், f of x is differentiable. differentiable in open interval. இதை மாற்றி எழுதிடக்கூடாது, சரிங்களா. இப்போ இது differentiableனா ஃபர்ஸ்ட் நான் f of -1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ f of 6 என்னன்னு, -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, x இருக்கிற இடத்துல எல்லாமே -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். -1 plus 2, -1 square plus 1, minus into minus plus 2 1s are 2 divided by 2 minus 1 1 which is equal to 3. அடுத்து f of 6, 6 square minus 2 into 6 divided by 6 plus 2, 6 square 36 minus 12 divided by 8, 24. 24ல 8 divide பண்ணுறோம், 8 1 time, 8 3 times which is equal to 3. செகண்ட் இதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, f of -1 is equal to f of 6. ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஈக்குவல் ஆனால் நெக்ஸ்ட் சி கண்டுபிடிக்கலாம். கரெக்டா இப்போ 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, therefore Rolle's theorem exists. Rolle's theorem exists வருது. நெக்ஸ்ட் by Rolle's theorem there exists C that belongs to -1, 6. Cன்ற ஒரு பாயிண்ட் இந்த லிமிட்குள்ள இருக்கு. ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா f dash of c is equal to 0ன்னு பண்ணிட்டோம். இப்போ f of x என்ன கொடுத்துருக்காங்க, x square minus 2x divided by x plus 2. இப்போ f of x c-ஆ மாறிடணும். அப்போ c square minus 2 times of c plus 2. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்படி இருக்கு பாருங்க, u by v மெத்தட், uv மெத்தட், டிஃப்ரென்ஷியேட் uv மெத்தட். அப்போ vu dash minus uv dash divided by v square. ஞாபகம் இருக்கா, uv டிஃப்ரென்ஷியேட் பண்ணா vu dash minus uv dash divided by v square. சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் v
f dash of x v என்னது c plus 2 அப்புறம் u dash u differentiate பண்ணனா c square அப்ப 2c minus 2 மட்டும் வரும் minus 2c னா minus 2 மட்டும் வரும் minus u அப்படியே எழுதிக்கணும் c square minus 2c இதெல்லாம் சைடுல ரஃப் நமக்கு அப்புறம் v dash v differentiate பண்ணா c மட்டும் தான் வரும் into 1 ஏன்னா plus 2 0 ஆயிடும் and divided by v square c plus 2 whole square இப்போ இந்த சைடு 0 வரணும் நான் இங்க எழுதிட்டனால இந்த 0வை இந்த பக்கம் எழுதிக்கிறேன் சரியா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வரணும் பட் நான் இதை எழுதிட்டனால இந்த பக்கம் இங்க ஈக்குவல் டு 0 வருது இப்படி எழுதிக்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் இதுல மாத்தி எழுதிடலாம் இடம் வந்துடும் இப்போ இதுல இன்சைட் மல்டிபிள் பண்ணுமா இன்சைட் மல்டிபிள் c into 2c 2c square minus 2 into c 2c இப்போ plus 2 2 2s are 4c plus into minus minus 2 2s are 4 minus inside கொண்டு போலாம் minus c square minus into minus plus 2c divided by c plus 2 whole square c plus 2 whole square எப்படி c plus 2 whole square இருக்கு இங்க equal to இப்போ 0 கொண்டு வந்துட்டேன் சரிங்களா இப்போ இதுல டைரக்டா ஏதாவது cancellation இருக்கா பார்க்கலாம் 2c square minus c square c square minus 2c plus 2c cancel plus 4c minus 4 equal to denominator இருக்கிறது numerator 0 into பண்ணும்போது 0 ஆயிடும் இப்போ இதை ரெண்டா பிரிக்கணும் இப்போ இதை ரெண்டா பிரிச்சா minus 4 நமக்கு 4 வரணும் 2 2s are 4 plus பண்ணா plus 4 கிடைக்கும் ஆனா minus 4 வராது ஸோ இது பாசிபிள் இல்லை அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா x is equal to b square minus 4ac கண்டுபிடிப்போம் இல்லையா அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் c is equal to minus b plus or minus root of b square minus 4 into a into c divided by 2 times of a value 1 b value 4 c value minus 4 இதுதான் substitute பண்ண போறோம் minus b இடத்துல 4 plus or minus root of 4 square minus 4 into a into c ஓட value minus 4 divided by 2 into a 2 into a value 1 minus 4 plus or minus root of 4 square 16 minus into minus plus இன்னொரு 16 divided by 2 ones are 2 இப்போ 16 plus 16 32 ஆகும் இல்லனா 2 times of 16 next இதுல எழுதிக்கிறேன் அப்ப ஈஸியா வெளிய எடுக்கலாம் c is equal to minus 4 plus or minus root of 2 times of 16 divided by 2 a இப்படி எடுக்கிறோம்னா 16 ஓட ஸ்கொயர் ரூட் 4 அப்போ minus 4 plus or minus 16 ஓட ஸ்கொயர் ரூட் 4 ன்னு வெளிய வந்துடும் root 2 divided by 2 இப்போ ரெண்டுத்துல இருந்து 4 காமனா வெளிய எடுக்கலாம் 4 வெளிய எடுத்துட்டோம்னா minus 1 plus or minus root 2 divided by 2 2 1 time 2 2 times இப்போ வெளிய இருக்க 2 இன்சைட் கொண்டு போணும் அப்போ minus 2 plus or minus 2 times of root 2 இப்போ c ஓட வேல்யூ ரெண்டு விஷயம் கிடைக்கும் என்னன்னா c is equal to minus 2 plus 2 root 2 இன்னொன்னு minus 2 minus 2 root 2 இப்போ இதை சால்வ் பண்றோம்னு வைங்களேன் root 2 வேல்யூ தெரியும் 1.414 1.414 into 2 பண்ணோம்னா 2.81828 minus 2 பண்றோம்னா 0.828 இப்போ நம்ம லிமிட் என்னன்னு முதல்ல எழுதிக்கிறேன் லிமிட் வந்து -1, 6 இப்போ இது என்ன இருக்குன்னா 0.8 ஸோ இது பாசிபிள் நெக்ஸ்ட் இது பாருங்க அடுத்த இதுவும் சேம் இது வரைக்கும் சேம் ஆனால் மைனஸ்ல வரும் -2.828 அப்புறம் ஒரு -2 000 அப்போ ஆன்சர் -4.828 பட் மைனஸ் வேல்யூ நமக்கு -1 வரைக்கும் தான் இருக்கு -2 -3 எல்லாம் கிடையாது அப்போ இந்த லிமிட் பாசிபிள் இந்த வேல்யூ பாசிபிள் கிடையாது therefore c is equal to -2 plus 2 root 2 மட்டும்தான் வேல்யூ இது மட்டும்தான் belongs to -1 open interval -1, 6 ன்னு எழுதிட்டா போதும் இது நாட் பாசிபிள் ஏன்ட்டு ரீசனும் சைடில் எழுதிட்டேன் நீங்களும் டவுட் இருந்ததுன்னா சைடில் எழுதி வச்சுக்கோங்க அப்போ நம்ம இன்னொரு வாட்டி ரெஃபர் பண்ணும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எதனால இது நாட் பாசிபிள் இது ஏன் பாசிபிள் அப்படின்ட்டு தெரியும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா third subdivision f of x is equal to root x minus x by 3 where x is an element of 0, 9
இப்போ இங்கே லிமிட்டில் 0 இருக்குது, ஆனால் டிவைடட் பைல எக்ஸே இல்லை. டிவைடட் பைல எக்ஸ் இருந்தால் தான் பிரச்சனை. 0 வந்தால் இது வந்து நாட் கண்டினியூஸ்ன்னு ஆகிடும். பட் இங்கே அந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ டைரெக்டாக நம்ம எழுதிடலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். f of x is equal to root x minus x by 3 where x is an element of 0,9. கிளியரா? இப்போ இந்த வேல்யூவில் 0 அப்ளை பண்ணாலும் எனக்கு அன்டிஃபைன்ட் ஆகாது. therefore f of x is continuous in 0,9. continuous இருந்தால் அடுத்தது எழுதிடலாம். f of x is differentiable in open interval 0,9. இப்போ x இருக்கிற இடத்துல 0 9 வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுமா? x இருக்கிற இடத்துல 0 minus 0 by 3 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலும் 0 தான் வரும். அடுத்து f of 9 root 9 minus 9 by 3. root 9 ஓட வேல்யூ 3, இதை கேன்சல் பண்ணாலும் 3 which is equal to 0. கிளியரா? இது ரெண்டுமே 0. அப்போ f of 0 is equal to f of 9. ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. therefore மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணனால Rolle's theorem exists. நெக்ஸ்ட் லைன் என்ன எழுதுவோம்? by Rolle's theorem there exists C belongs to இல்லையா point C exist belongs to 0,9. இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? f dash of C is equal to 0. இதை வச்சு C வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு f of x என்ன கொடுத்துருந்தாங்கன்னா root x minus x by 3. இப்போ x இருக்க இடத்துல C. ஸோ f of C எப்படி இருக்கும்னா root C minus C by 3. இப்போ இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். f dash of C is equal to root C. அப்போ C பவரில் 1 by 2. இது எப்படி வரும்? 1 by 2 into C பவரில் வந்து minus 1 by 2 வரும், which is equal to 1 by 2 times of 1 by 2 into root C. இது வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி நிறைய இடத்துல பண்ணியிருப்போம். ஸோ இங்கே டைரெக்டாக எழுதிக்கலாம் இதை. சரிங்களா? இது ஈக்குவல் டு 0ன்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்போ 1 by 2 root C மைனஸ் C by 3 எப்படி மாற்றிடலாம்? 1 by 3. ஏன்னா C-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை 3 எப்படி இருக்கும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் இன்சைட் கொண்டு வந்துடலாமா? 1 by 2 root C is equal to 1 by 3. மைனஸ் இன்சைட் போனால் ப்ளஸ்ஸு. இப்போ இது அப்படியே கிராஸ் மல்டிபிள். இது மேலே போய்டும், 3 இந்த சைட் மேலே போய்டும். அப்போ 3 is equal to 2 root C. 2-ஐ டிவைடடில் கொண்டு வந்துடலாம். 3 by 2 is equal to root C. இப்போ root C ரிமூவ் பண்ணால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இந்த சைட் ஸ்கொயர் வரும், ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். therefore C is equal to 9 by 4. and 9 by 4 belongs to open interval of 0,9. 9 by 4 டிவைட் பண்ணி பாருங்கள், 2 point something தான் வரும். 4 2s are 8. ஸோ கண்டிப்பாக இந்த லிமிட்குள்ளே வந்துடும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.